நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய லியோனியா ரெசார்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லியோனியா ரெசார்ட்ஸு ஹைதராபாத்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குங்க. இதுவே ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது செகந்திராபாத்தில் இருக்குது. இந்த லியோனியா ரெசார்ட்ஸில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றின ஃபுல் ரிவ்யூவை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வெளியிலேயே செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நீங்கள் 2 சைடும் பார்க்கலே தெரியும், அவ்வளோ க்ரீனரி. இது டோட்டல் 150 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு. ஸோ ஹைதராபாத்லேயே பிக்கஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 150 ஏக்கர்ஸில் இருக்குது. அவ்வளோவுமே உங்களுக்கு க்ரீனரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள லாபிக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்கு பாருங்கள். வந்த விட்டியுமே நம்மளை வெல்கம் பண்ணி வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. நம்ம வெல்கம் ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு நம்ம லாபியை வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இதான் லாபி. லாபிலேயே சின்னதாக ஒரு கடை இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஒரு பர்த்டே ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறா இருந்தால் கேக்கெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு இங்கேயே அந்த கேப் இது எல்லாமே இருக்குது. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க எங்களுடைய நாப்கின்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் சின்னதாக லாபிலேயே மினி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ ரிசப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான நம்ம ஸ்லிப்பெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். இல்லை ரெஸ்டாரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3, அதாவது 2 டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று டைனிங், நம்ம ஆர்டர் பண்ணால் ரூமுக்கே வந்துடும். இது பஃபே ரெஸ்டாரண்ட்டு, சன் அண்ட் மூன் சொல்லிட்டு. இதில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3மே இங்கே பஃபேல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது அலக்காட் ரெஸ்டாரண்ட்டு. அதாவது நம்ம டேபிளில் உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. அலக்காட் ரெஸ்டாரண்ட்டு வித் பாரோடு இருக்குது. இது இன்னொன்று ரூம் டைனிங். நம்ம ரூம்லேருந்து ஆர்டர் பண்ணோம்னா ஸோ அவங்களே ரூமுக்கு ஃபுட்டு கொண்டு வருவாங்க. ஸோ ரூம் டைனிங் மொத்தம் 3 கேட்டகரியில் இருக்குது. டோட்டலாக லியோனியாவில் 2 பார் இருக்குது, 2 நைட் கிளப்ஸ் இருக்குது, 3 தேட்டர்ஸ் இருக்குது. இது சின்னதாக ஒரு கெஃபே இருக்குது உங்களுக்கு வித் ஸ்விம்மிங் பூலோட. சூப்பராக இருக்கும் இந்த வியூ. ஸோ இதுக்கெல்லாமே செப்பரேட் ப்ரைஸ் தான். நம்மளோட பே பண்ணி நம்ம என்ன வேணுமோ அதை வாங்கிக்கணும். அடுத்து இதோடைய ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இது சின்ன குழந்தைங்களுக்காண்டி, அதாவது 1 வயசுலேருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 1 ஹவருக்கு ஸோ 1 டைம் என்ட்ரி 100 ருபீஸ். ஒரு ஃபுல் டே அவங்க அந்த கேம் எல்லாம் விளையாடுறதுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 1 to 6 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு. வெளியில் அவங்க விளையாடுறது மாதிரி பெருசாக எதுவும் இல்லையா, அதனால் உள்ள ஃபெரி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம செப்பரேட்டாக பைசா பே பண்ணணும். குழந்தைங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு இங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு போர்டு இங்கே வெளியில் விற்கிறாங்க. நம்ம வாங்கி அவங்களே பெயிண்ட்டு, ப்ரஷ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம அந்த பசங்க விளையாடுற டயத்தில் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த போர்டு, கேன்வா போர்டு, அதில் நம்ம வாங்கி நம்ம செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். இது நம்ம ஓனாக போர்டு வாங்குறதுனால நம்ம பண்ணி நம்மளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம்.
அப்படி உங்களுக்கு இல்லை பெயிண்டிங் ட்ராயிங்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து நெயில் பாலிஷ் அவங்களே போட்டு விடுவாங்க. 50 ருபீஸ் நெயில் பாலிஷ்க்கு. டேட்டு வச்சுருக்காங்க, டேட்டுக்கு வந்து 100 ருபீஸ். நீங்கள் பசங்களை விளையாட வச்சுட்டு நம்ம அது வேணாலும் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பா இருக்குது. இதுக்கு வந்து செப்பரேட் ப்ரைஸ். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மசாஜ் அந்த ஹேர் கட்டிங் அதெல்லாம் பொறுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் ஏரியா. ஸோ இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதாவது ரூம்ஸில் இருந்து. அதனால் நீங்கள் சின்ன பசங்க ஒரு பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்து அந்த கார்னரில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து லாக்கர் அவைலபிளாக இருக்குது. 1 ஹவருக்கு 10 ருபீஸ் தான் லாக்கருக்கு. ஆனால் 200 ருபீஸ் டெபாசிட் பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸு நைலான் காஸ்டியூம்ஸ் அங்கேயே சேல் பண்ணுறாங்க. இதான் லாக்கர்ஸ். நிறைய லாக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு வாஷ்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியா சூப்பராக நீட்டாக க்ளீனாகவே இருக்குது. ஸோ ஒன்லி நைலாம் காஸ்டியூம்ஸ் தான் அவைலபிள். அங்கேயே வந்துருக்கு. நம்மளாக ஓனாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பூல் பக்கத்துலேயே வந்து பூல் பார் வந்திருக்கு. ஒரு ஃபுட் அண்ட் டைனிங் இருக்குது. நம்ம இங்கேயே வந்து ஏதாவது ஃபுட் வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து செப்பரேட் ப்ரைஸுங்க. ஸோ பூல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய பூல். மொத்தம் வந்து ஒரு 6 பூல் ஒன்றா சேர்ந்தது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இடையில கார்டன்லாம் வச்சு பிளான்ட்லாம் வச்சு கார்டனோட சேர்ந்து அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வந்து பூல். அவுட்டோர் ஷவர் ஏரியா. நம்ம ஸ்விம்மிங் போகிறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்லைடு கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குங்க. முட்டிக்கிட்டலாம் செம்மையாக அடிபடுது. ஸோ அந்த சுற்றி வர ஸ்லைடிங் அந்தளவு ஒன்றும் தெரியல. பட் இந்த ஸ்ட்ரைட்டாக வர ஸ்லைடிங் வந்து கொஞ்சம் டேஞ்சர். நீங்கள் வந்து விழுகையிலே தெரியுமே, ஃபோர்ஸாக வந்து அடித்து விழுகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இது வந்து நம்மளுக்கு சுத்தையில் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் இது வந்து ஒன்றும் கிடையாது, சூப்பராகவே இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வரையில் அப்படியே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு தாங்க அதோடைய தண்ணியோடைய ஆழம் வந்து டெப்த்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஸ்லைடு இருக்கு இல்லையா, ஸ்லைட் பண்ணிவிட்டு வேகமாக வரையில் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக போகையில் நம்ம அந்தளவுக்கு அவங்க ஆழம் வைக்கலை. இது வந்து 2.5 ஃபீட்டு தான் வச்சுருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குன்னே தனியாக கிட்ஸுக்குள்ளே சின்ன ஸ்லைடோடு இருக்கும். இது கிட்ஸ் பூல். இதோடைய டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட்டு தான். நான் மொத்தம் 6 கனெக்டடாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கிட்ஸோட எதுவும் இன்னொரு பெரிய ஸ்லைடிங் பார்த்தோம் இல்லையா, அதோடைய டெப்த்து வந்து 2.5 ஃபீட்டு தான். இது வந்து ரெயின் டான்ஸ் டெய்லி 11 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மியூசிக் சிஸ்டம்லாம் செம்மையாக வச்சு பாட்டெலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக. ஸோ மற்ற பூலெல்லாம் வந்து 4 ஃபீட்டு தான் நம்மளுக்கு டெப்த்து. அந்தளவு வந்து டெப்த்து அதிகமாக இருக்காது. இது வந்து ஜிம் ஏரியா. இது வந்து ஸ்ப்ளாஷ்க்கு ஆப்போசிட்லேயே, அதாவது ஸ்விம்மிங் பூல் போனோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ஜிம் ஏரியா. இது வந்து அவுட்டோர் கேம்ஸு. இதுவும் வந்து அந்த ஸ்ப்ளாஷ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ளாஷ்க்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும். இது கிரிக்கெட் ஏரியா. இது வந்து அவுட்டோர் கேம்ஸில் வந்து ஓப்பன், அதாவது பெரிய பெரிய வந்து லுடோ, இது வந்து எக்ஸோ விளையாடுறது, ஸ்னேக் அண்ட் லேடர்ஸு, செஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு கார்டன்லேயே அவுட்டோரில். இது வந்து ஓல்டு ஸ்விம்மிங் பூல். இது போகாதீங்க, டேஞ்சர்னு போட்டிருக்காங்க. யாருமே இல்லை, அதனால் போகாதீங்க. பசங்களாம் வந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம எங்கிட்ட ஷட்டில் இதெல்லாம் விளையாண்டுட்டுருக்கல, பசங்கக்கிட்ட போயிடாமல் பார்த்துக்கணும். ஸோ இது பெரிய ஓப்பன் பிளேஸு. வாலிபால், பேஸ்கெட் பால், ஷட்டில், டென்னிஸ் எல்லாமே வந்து இங்கே விளையாண்டுக்கலாம். அடுத்து ஸ்ப்ளாஷ்க்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய அந்த பூல் பார் இருக்குல்லையே, அதுக்கு உள்ளேயே இருக்குது. இது வந்து அவுட்டோர் கேம்ஸ் உள்ளது, இன்டோர் கேம்ஸ்.
ஸோ இது வந்து ஓப்பன் ப்ளே ஏரியா. லியோனியாவில் மொத்தம் 4 கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது. நம்ம எல்லா ரூம்ஸையுமே அதாவது 3 கேட்டகரி ரூம்ஸுமே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அதோடைய ஃபுல் டீட்டெயில்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எந்த ரூம் லியோனியாவில் பெஸ்ட்டு, நீங்கள் எது போனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட்டுக்கு உள்ளது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து ஓப்பன் லான், அதாவது பெருசாக அந்த ஆஃபீஸ் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கையில் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்ஸ் இருக்குது. ஓரளவு இது சின்னது, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லான் அந்த மாதிரி. ஸோ பேன்குட் ஹால் வந்து இன்டோர் அவுட்டோர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் பார்ட்டி ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ. இதில் வந்து அன்மேரிட் கப்புள்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நாட் அலௌட், இங்கே அலௌட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கும் இங்கே வந்து ரூம்ஸ் வந்து கிடையாது. அன்மேரிட் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணாமல் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா ரூம்ஸ் கிடையாது. 18 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு ரூம்ஸ் கிடையாது. பெட்டு வந்து நாட் அலௌடு, பெட்டு வந்து எந்த விதமான பெட்டு வந்து இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவுட் சைடு ஃபுட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் வந்து லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ பாஸ்போர்ட்டோ எது வேணாலும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். அஞ்சு வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அதாவது ரூம்ஸு, ஃபுட்டு எல்லாமே 5 வயசு பசங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் இங்கே. ஸோ இங்கே வந்து நிறைய ஏரியாஸ் ஓப்பன் பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம எங்கெங்கே வந்து தங்கியிருக்கோமோ அங்கெங்கே நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ வைஃபை வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபுட்டு வந்து ஓகே தான். 3 டைப் ஆஃப் சட்னி, சாம்பார், இட்லி, பேக்கரி ஐட்டம்ஸு, நம்கின்ஸ் அது எல்லாமே வந்து இருந்துச்சு. இது வந்து கோகோனட் இட்லி, இது வந்து ஜவ்வரிசி வடை அந்த மாதிரி. தோசா கவுண்டர், நம்மளுக்கு வந்து ஆம்லேட் அதெல்லாமே நம்ம கேட்டால் ரெடிமேடாக டக்குன்னு போட்டு கொடுப்பாங்க இன்ஸ்டண்ட்டாக. நம்ம டேஸ்ட் பண்ண வரைக்கும் ஃபுட் எல்லாமே வந்துட்டு ஓகே தான். பட் அந்த என்ன சொல்கிறது, கேக்கு, மஃபின், அந்த டோனட்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அது மேபி மொதல் நாள் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க மார்னிங் 7 o'clockலாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் அது மொதல் நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. மற்ற ஃபுட்டெல்லாம் ஓகே தான். ஸோ இது கோகோனட் இட்லின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, இது டைப் பண்ணலான்னு பார்த்தோம்னா கோகோனட்டை துருவி, அதாவது தேங்காயை துருவி மாவில் போட்டு அதில் வந்து இட்லி பண்ணியிருந்தாங்க. 4 டைப் ஆஃப் ஜூஸ் இருந்துச்சு. ஒரு பட்டர் மில்க் கூட சேர்ந்து 3 விதமான ஜூஸு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும்தான் அங்கே சாப்பிட்டோம். லஞ்ச் அண்ட் டின்னருக்கு வந்து லியோனியாவிலேருந்து 3.7 கிலோமீட்டரில் வந்து எவர்கிரீன் தாபான்னு ஒரு தாபா இருந்துச்சு. ஸோ நாங்கள் லஞ்சு, டின்னர் ரெண்டையுமே நாங்கள் வந்து இந்த தாபாவில் வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரூம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மொத்தம் 4 கேட்டகரி ரூம்ஸ் இருக்குது லியோனியாவில். அது உள்ளது சூப்பர் பெஸ்ட்டான ரூம்ஸு. நாங்கள் எது வந்து செலக்ட் பண்ணோம், மற்ற 3 ரூம்ஸோடைய ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ எதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எந்த ரூம் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.